பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் அப்பாவுக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ தீமைகள் இருந்தாலும் அவருடைய 7 கண்களும் நம்மேல் நோக்கமாயிருக்கிறதாம். பாருங்கள் எவ்வளவு நல்ல தகப்பன். ஆதியாகமம் 31 அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்கள் நம்முடைய யெகோவா தேவன். யாக்கோபு தன் மாமனாகிய லாபானிடத்துல வேலை செய்து கொண்டிருந்தான். எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் வந்த பொழுது தன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு செல்லுகிறான். மாமனாகிய லாபானிடத்துல இன்ஃபர்மேஷன் சொல்லாம ஓடி போகிறார். வழியில அவர் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் பொழுது லாபான் அவரை பின்தொடர திட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்றாராம். அப்பொழுது அவர் பின்தொடர திட்டமிட்ட முந்தின நாள் இரவிலே தேவனாகிய கர்த்தர் லாபான் இடத்துல சொன்ன வார்த்தைகள் தான் இவை. நீ என் மகன்கிட்ட நன்மை மட்டும்தான் பேசணும், தீமை பேசக்கூடாது. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க பிரியமானவர்களே. ஒரு விசை ஒரு அருமையான சகோதரி ஒரு நாள் மிகுந்த வேதனையில் நடந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே தீமையான காரியங்களை என்னிடத்துல பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா நான் உங்களிடத்துல கடன் பட்டிருந்தேன். பிரியமானவர்களே, ஒரு நாள் திடீரென்று சகோதரி என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப தவறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி போன் செய்தார்கள். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? மிகுந்த அன்பாய் அழுதார்கள், வேதனைப்பட்டார்கள். என்ன நடந்ததாம்? தேவன் அவர்களை எச்சரித்தாராம். என் மகா கிட்ட நீ நன்மையே அன்றி தீமை பேசவே கூடாது. இனிமே நீ தீமை பேசினால் நான் உன் பட்சமாய் செயல்பட முடியாது அப்படின்னு சொன்னாராம். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அவங்களுடைய உள்ளம் மாறிற்று. பிரியமானவர்களே, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். பாருங்க, யாரிடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். நமக்காக எந்த அளவில் கூட அவர் போராட ஆயத்தமாய் இருப்பார். பிரியமானவர்களே, ஆதலால் நம்முடைய அப்பாவை நம்புவோமா? நாம் நம்முடைய எதிராளிகளிடத்துல கூட நம்மை விட்டு கொடுக்காத நல்ல தகப்பனை விட்டு விலகிறாதீங்க, கரம் பற்றி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகனாதா, ஆவியானவரை, அன்பான தெய்வம், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் அப்பா. எங்களுடைய எதிரிகள், எங்களை எதிர்க்கிறவங்க, எங்களை துன்பப்படுத்த நினைக்கிறவர்கள், வார்த்தைகளால் காயப்படுத்த நினைக்கிறவர்கள், யாரிடத்துல எங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்கராச்சா. சொப்பனத்துல கூட அவர்களோடு இடைப்பட்டு எச்சரிக்க நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை யார் எதிர்த்து நின்றாலும், ஐயா, வார்த்தைகளால் காயப்படுத்தினாலும் கூட என் அருள்நாதர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய எதிரிகளோடு இடைப்பட்டு, உம்முடைய பிள்ளைகளை காயப்படுத்துகிறவர்களோடு இடைப்பட்டு பேசும் என் பிள்ளைகளோடு நன்மையை மாத்திரம் பேசுங்கள் என்று சொல்லி நீர் எச்சரிப்பு கொடுமையா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், உம்முடைய நிழலிலே வாழ்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில்